வாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா 1ஆம் அதிகாரத்தின் 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடைய இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன் என்றார். நம்ம என்ன பார்த்தோம்? முன்பாக கர்த்தர் நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, நான் என்ன கட்டளை கொடுக்குறேனோ அதை சொல்லுன்னு சொன்னாரு. இன்றைக்கு என்ன வார்த்தை சொல்றாருன்னா, நீ எந்த ஜனங்களை பார்த்து பயந்துருக்க? ஐயோ, அவங்கெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில மேம்பட்டவர்கள், அவங்கெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானவங்க, அவங்கெல்லாம் மூத்தவர்கள், அவங்க 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 லெவலுக்கெல்லாம் நான் கிடையாது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் நம்மள பார்த்து தான் பேசிட்டு இருக்காரு. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். யார் ஆவியில முதிர்ச்சி, யார் பெரியவங்க, யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்கள பார்த்து நீங்க பயப்படாதீங்க. நெக்ஸ்ட் சொல்றாரு, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அவங்க ஏதாவது செஞ்சிருவாங்களா, அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களா, அவங்க ஏதாவது பேசிடுவாங்களா பயப்படுறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, நான் என்ன சொல்றாரு, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அவர் நம்ம கூட இருக்கிறாரா? அவர் நம்மளை விட்டு போகவே மாட்டாராம். அடுத்த வார்த்தை சொல்றாரு, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, எரேமியாவின் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அப்படின்னா என்ன? அவர் நம் நாவை தொட்டு அவருடைய வார்த்தைகளை நம்மளுடைய வாயிலே வைக்கிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? யாருக்கும் பயப்படக்கூடாது. அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம். அவர் இடத்துல நம்மளுடைய நாவை கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்ன வார்த்தைகளை பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தை மட்டும் தான் எங்கள் நாவில் இருக்கணும். எங்கள் வாயை தொடுங்கப்பா, எங்கள் நாவை தொடுங்கப்பா, அது பரிசுத்தப்படட்டும்ப்பா அப்படி சொல்லி கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் செய்ய நினைக்கிறத, கர்த்தர் சொல்ல நினைக்கிறத நம்ம செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபம் பண்ணலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அநேக முறை ஆண்டவரே நீர் எங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறீர், ஆனால் மற்றவங்க கிட்ட சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு பயம். அவங்கள பார்த்து ஒரு பயம், அவங்களோட ஸ்டேட்டஸை பார்த்து பயம், அவங்க இருக்கிற பொசிஷனை பார்த்து பயம், ஆண்டவரே உலகத்தை பார்த்து பயம். ஆண்டவரே, இன்றைக்கு நீங்கள் எங்ககிட்ட முகமுகமாக பேசுகிறீங்க. எரேமியா இடத்துல பேசுறது போல எங்களிடத்துல நீங்கள் பேசுகிறீங்க. ஆண்டவரே நாங்கள் அந்த ஜனத்துக்கு பயப்படாதபடிக்கு நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க அந்த ஒரு விசுவாசத்தோடு நீர் ஆண்டவரே எங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டீங்க, நான் உங்களை காப்பேன், நான் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டீங்க. ஆண்டவரே அப்பா, நீர் என்ன வார்த்தைகளை சொல்றீங்களோ அந்த வார்த்தைகளை தைரியமாய் பேசுகிறவர்களா நீர் எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீங்க, எங்களை காக்கிறதுக்காக எங்க கூடவே இருக்கீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே மனுஷர்களை பிரியப்படுத்த நினைக்கிறதை தவிர்த்து உம்மை பிரியப்படுத்துகிற அந்த செயல்களிலும் சொற்களிலும் நடக்கையிலும் நாங்கள் இருக்கிறவர்களா இருக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே எங்களுடைய வாயை தொடுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, உம்முடைய வார்த்தைகளை போடுங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத ஒரு வார்த்தையும் எங்க நாவிலிருந்து பேசாதபடிக்கு என் கர்த்தர் எங்களை பாதுகாப்பீராக, எங்களை மாற்றுவீராக, உங்களுடைய திட்டத்தை தீர்மானத்தை நீ செய்வீராக, நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். இந்த இரவுல ஆண்டவரே யாரோ ஒரு சகோதரி உங்களை நான் பார்க்கிறேன், தனிமையில படுத்துக்கொண்டு அழுது கொண்டிருக்கீங்க. எனக்கு தெரியல அது எப்படி காண்பிக்கிறாருன்னா, ஒரு இரும்பு ஆணியில அப்படியே சரீரத்தை கிழிச்சா எப்படி இருக்கும், அது போல உங்களுடைய இருதயத்தை கிழிக்கிற மாதிரி ஏதோ ஒரு காரியம் உங்களை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. பயப்படாதீங்க, உங்களை காக்கும்படி கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்கன்னு சொல்றாரு. இந்த வார்த்தை உங்களுக்கு தான். நாளைக்கு எப்படி பேச போறேன், என்ன பேச போறேன்னு பயந்துட்டு இருக்கீங்களா? நீங்க பேச வேண்டிய வார்த்தையை கர்த்தர் உங்க வாயில போடுவார். பயப்படாதீங்க. அவர்கள் படுத்தின காயங்களையோ, நீங்க பட்ட காயங்களையோ, நீங்க பார்த்த காயங்களையோ நீங்க தூக்கி போட்டுட்டு கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறாரு என்கிற விசுவாசம் இருக்கட்டும். கர்த்தர் உங்கள் நாவை தொடும்படிக்கு அவர் இடத்துல விட்டு கொடுங்க. அவர் வார்த்தைகளை போடுவார். நாளைக்கு உங்களுடைய காரியம் ஜெயமாயிருக்கும். கர்த்தர் நீங்க அப்படி பண்றீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. இந்த இரவுல என்னோடு ஜெபித்த ஒவ்வொருவருடைய நாவையும் நீங்க தொட்டு உம்முடைய வார்த்தைகளை போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளும் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.